நண்பர்களே, ரீபெயிண்டிங் ஒர்க்கில் இந்த டோருக்கு வார்னிஷ் பண்ண போகிறோம், அதாவது பாலிஷ் பண்ண போகிறோம். ஒரே கோட்டில் வேறு லெவலாக பண்ணுறேன் பாருங்கள். இந்த டோர் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே பெயிண்டிங் பண்ணது, இப்போ ரீபெயிண்டிங் ஒர்க் தான் பண்ணுறோம். அப்படியே சுத்தமாக க்ளீன் பண்ணி தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்த உட்பின் வந்து ஒரு கோட்டிங் வந்து அப்ளை பண்ணுறேன். எந்த அளவுக்கு வேறு லெவலாக ஃபினிஷிங் வருது பாருங்கள். இதை நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு முறை காட்டுறேன். அதேமாதிரி இந்த மெட்டீரியல் உங்களுக்கு தேவை நினச்சிங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 9843367940 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வாங்கி கொரியர் பண்ணுறேன். ஏன்னா சில இடத்துல கிடைக்கும், சில இடத்துல கிடைக்காது. வேறு லெவலான ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். யார் வேணாலும் இதை வந்து அப்படியே அப்ளை பண்ணலாம். சிம்பிள் மெத்தட் தான். இதில் எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ண தேவையில்ல. கலரோ அல்லது நீங்கள் தின்னரோ என்சி தின்னரோ எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை. அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அப்ளை பண்ண வேண்டியது தான். ப்ரஷ்ஷில் தொட்டு அடிக்கலாம். அதேமாதிரி ப்ரஷ்ஷை நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு சாதா தின்னர் வந்து யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அடித்து காட்டுறேன். எந்த அளவுக்கு நான் ஒரு கோட்டு தான் அப்ளை பண்ணுறேன், எந்த அளவுக்கு பக்காவாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் கோட்டிங்காகவும் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த டச் வுட் வந்து நீங்கள் அடித்து ட்ரை ஆகிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் விடுற மாதிரி இருக்கும். டக்குன்னு காயாது. எனாமல் பெயிண்ட் அடித்தா எப்படி வந்து லேட்டாக காயுமோ அதே மாதிரி அது லேட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா காயும். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கோட்டிங் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து 2 கோட்டிங் போடுறதுனால தாராளமாக போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங்கும் அதுக்கடுத்து மறுநாள் ஒரு கோட்டிங் போட்டிங்கன்னா வேறு லெவலாக கிடைக்கும். அதேமாதிரி ஃபஸ்ட்டு கோட்டிங் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டர் ஷீட்டு போட்டு தேய்ச்சிட்டு கூட செகண்ட் கோட் வந்து அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கோட்டிங் போட்டு நல்லா காஞ்சிட்டு பிறகு மறுநாள் நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தலாம் தேய்க்க தேவையில்ல. ஓரளவுக்கு லேசாக தேய்ச்சிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு கோட்டிங் கொடுத்தனா வேறு லெவலான ஃபினிஷிங் கிடைக்கும். அதேமாதிரி நீங்கள் புது வுட்டுக்கு அடிக்கிற மாதிரியே தான் நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, க்ளீனாக நல்லா தேய்ச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சீலர் போடுறதாலும் தாராளமாக போடலாம், அல்லது டேரெக்டாக அடிக்கிறதாலும் அடிக்கலாம். சீலர் ஒரு கோட்டிங் போட்டுட்டு தேய்ச்சிட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு வேறு லெவலான ஃபினிஷிங் கிடைக்கும். அதுவே ரீபெயிண்டிங் ஒர்க்கெலாம் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வாங்கி வந்து அப்படியே அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து ரீபெயிண்டிங் ஒர்க்கில் வந்து ஏற்கனவே டோருக்கு வந்து பார்த்தோன்னா சீலர் போட்டு பாலிஷ்லாம் பண்ணதால் வுட்டு வந்து நல்லா நைஸாக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் டம்மி ஆகிட்டு இருக்கும். நாளடைவில் வந்து பார்த்தோன்னா கலர் வந்து மங்கிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தோன்னா உப்பு தலை போட்டு தேய்ச்சிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் டோரை வந்து உப்பு தலை போட்டு தேய்ச்சி சுத்தம் பண்ணிட்டேன். டோர் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இதை அப்ளை பண்ண உடனே பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து செம்மையாக வருது பாருங்கள். வேறு லெவலான ஃபினிஷிங் கிடைக்கும். சிம்பிளாக பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுறவங்க ஒரு நல்ல மெட்டீரியல் வாங்கி அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த உட்பின் வாங்கி அடிக்கிறது பெஸ்ட்டு. இது யாருனாலும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நான் இப்போ வாங்கி ஒரு கோட்டிங் தான் வந்து மட்டும் உங்களுக்கு முன்னாடி டேரெக்டாகவே அடிக்கிறேன். எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருது பாருங்கள். இது வந்து உங்கள் சரௌண்டிங்கில் கிடைக்கலாம். நான் மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9843367940 இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு இதை வாங்கி கொரியர் வந்து அனுப்பி விட்றேன். அதேமாரி நண்பர்களே, நம்ம சேனல் நாச்சே பெயிண்டிங் டியூட்டோரியல் சேனல் வந்து பார்த்தோன்னா கொஞ்ச நாளாக வந்து தொழில்நுட்ப கோளாறு மூலயமா சிக்கல் இருக்குது, அதாவது லாக்கில் இருக்குது. அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு, அதாவது அதை மீண்டும் நான் வந்து அந்த சேனலை பயன்படுத்துகிற மாதிரி செய்யறதுக்கான முயற்சி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப நாளாக வந்து லாக்கில் இருக்கிறதால என்னால் அது மீட் எடுக்க முடியாததால் நான் இந்த சேனலை வந்து இப்போ நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். தொடர்ந்து நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே பார்த்துருந்தவங்க இந்த சேனலை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே நாச்சே பெயிண்டிங் டியூட்டோரியல் சேனல் மூலிமா வீடியோ போட்டு நல்லா வந்து ரெஸ்பான்ஸ் உங்களுடைய இருந்தது. நல்லா ஒரு ரீச்சான ஒரு சேனல், பெரிய சேனல் அது. நான் அது ஒன்று மட்டும்தான் வச்சுருந்தேன். அதன் பிறகு அது லாக் ஆனதுக்கு பிறகு இப்போ வந்து பார்த்தோன்னா பெயிண்டிங் டூல்ஸுக்கான ஒரு சேனல் தனியாக வச்சுருக்கேன், நாச்சே பெயிண்டிங் டூல்ஸ்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த சேனல் வந்து பார்த்தோன்னா நாச்சே பெயிண்டிங் டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு ஒரே ஒரு எஸ் மட்டும் சேர்த்து இன்னொரு சேனல் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த எல்லா சேனல்லையுமே நீங்கள் வந்து பெயிண்டிங் சம்மந்த தகவல் தெரிஞ்சுக்க நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அருமையான ஒரு பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் வந்து தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஒரே கோட்டிங் தான் அப்ளை பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு வேறு லெவலில் ஃபினிஷிங் கிடைக்குது பாருங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.